பார்க்க போகிற படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாய் சேகர். அதுதான் படத்தோட பேர். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு அப்பா, அம்மா இருப்பாங்க. அவங்க பாட்டியோட வந்துட்டு கோவிலுக்கு வந்திருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார் இருப்பார். அவர் ரொம்ப பசியில் இருப்பார். அதனால இவங்க வந்து அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிட்ட உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, மனசும் வயிறும் நிறைஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இத்தனை வருஷம் ஆகுது எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே இவர் என்ன செய்வாருன்னா, அவர் ஒரு குட்டி பெட்டி மாதிரி வச்சிருப்பாரு. அதுலேருந்து ஒரு குட்டி நாய்க்குட்டி ஒன்று இருக்கும்ல, அதை எடுத்து கொடுப்பாரு. என்னங்க சாமி நாய்க்குட்டியை கொடுக்குறீங்களேன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, இது நாய்க்குட்டி கிடையாது, இது ஒரு பொக்கிஷம். இது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் வந்து செல்வத்தில் மட்டும் கிடையாது. சந்தோஷம், நிம்மதி, பண வசதின்னு எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு பொக்கிஷமான நாய் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுப்பாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அதை வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்த உடனே வந்து வாமிட் பண்ணுவாங்க. அப்போவே அவங்க பாட்டியை பார்த்துட்டு இவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுலேருந்தே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வந்த உடனே வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ நாள் கேட்டது வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் வருஷமே ஆயிருக்கும். இப்போ இவங்களெல்லாம் வந்து ரவுடிங்களா இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் காட்டுவாங்க. இப்போ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பொண்ணை வந்துட்டு தூக்கிட்டு போகணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய இடத்து பொண்ணு. இவரோட பொண்ணை தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க. தூக்கிட்டு அது ஷாப்பிங் வந்திருக்க நேரத்தில் தூக்கிட்டு போயிருப்பாங்க. இவருக்கு ஃபோன் அடிச்சு கேட்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டார். அதுக்கப்புறம் பொண்ணு கண்டிப்பாக தூக்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து, உனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வந்துட்டு 10 கோடி பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சரி நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசிகிட்டே இருப்பார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரிலாம் இவங்க செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டான் இருக்கணும்ல, அந்த டான் யார் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே தான் காட்டுவாங்க. அவர் யாரா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆனந்த்ராஜ் இருக்கார்ல, அவர் தான் வந்து வில்லனா இருப்பார். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு அப்படியே அழகாக வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது கூப்பிட்டா கூட நிம்மதியாக ப்ரே பண்ண விட்றீங்களாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பயங்கரமாக திட்டுவாங்க. அவர் இருக்கிற இடம் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் பெரிய பேலஸில் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயிலுக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருப்பார். அவர் உள்ளே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவரால் வெளியே எல்லாத்தையுமே செய்ய முடியும். அந்த மாதிரி அவருக்கு வந்து இப்போ இதாக இருக்கும். இப்போ அவரோட கேஸில் வந்து ஏதோ ஒரு கேஸில் தான் அவர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருப்பார். இப்போ அவர் வந்துட்டு இப்போ வெளியே கூட்டு போகிறாங்க. அதாவது இப்போ வாய்தாக்காக வந்திருக்காங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்களும் பயங்கரமாக அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்ன உன் பிள்ளை நல்லா இருக்கா, உன் பிள்ளை நல்லா இருக்கான்னு எல்லாத்தையுமே விசாரிச்சுப்பாரு. உள்ளே தான் இருக்காருன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவரை வந்துட்டு பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே. சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஏறுற மாதிரி இப்போ வந்து கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாரு. இதுக்கிடையில் ஒரு பிள்ளையை கடத்தி வச்சிருக்காங்கல்ல, பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல, அந்த பிள்ளையோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபோன் அடிச்சு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் விட்டு பேசும்போது உனக்கு என்ன வேணும், எதனால கொடுத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நீ வந்துட்டு 10 கோடி பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். சரி நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு, எங்கே கொடுக்குறோம்னு சொல்லுவோம், அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவார். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோர்ட்டுக்கும் வந்துடும். கோர்ட்டில் வந்து ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல, அதில் டக்குனு என்ன பண்ணுவார், ஹெட்ஃபோன் இருக்குல்ல, அதை மட்டும் மாட்டிப்பார். காதில் மாட்டிட்டு அங்கே போயிட்டு அவங்க அந்த கேஸ்லாம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக. விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அங்கேயே மாற்றி மாற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்தோடனே இவருக்கு பயங்கர மரியாதையாக இருக்கும். உள்ளே நின்றுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, காதில் அந்த ஹெட்செட் மாட்டிருக்காருல, அது மூலியமாகவே அவர்கிட்ட வந்து பேசுவார். இந்த மாதிரி நான் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கே வரணும்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நீ இப்போ இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் கொடுப்பாரு. அந்த இடத்துக்கு வந்துட்டியா, வந்துட்டேன்னு சொல்லுவார். அங்கே ஒரு கருப்பு கலர் கார் இருக்கும். அந்த கார் டிக்கிக்குள்ளே வந்துட்டு அந்த பணத்தை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவார். என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதெல்லாம் தன்னால் வீட்டுக்கு வரும் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிடுவார். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஜட்மெண்ட் முடிச்சுட்டு திரும்பவும் அவருக்கு அந்த கேஸ்லேருந்து அவர் இன்னும் வெளியே வரல. ஸோ ஜெயிலுக்கு தான் திரும்ப கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவர் கேஷுவலாக அதெல்லாம் பெருசாகவே இது பண்ணிக்க மாட்டார். இவரும் பார்த்தீங்கன்னா, வேக வேகமாக வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த காரில், கருப்பு கலர் காரில் பணத்தை வச்சிருவாரு. இங்கே கேஸ் வந்து எப்பவும் போல தான் நடக்குது. அதாவது இவனுக்கு வக்கீலுக்கு காசு கொடுக்குறதுக்கு பேசாமல் நானே வாதாடலான்ற மாதிரி அவர் சலிச்சுப்பாரு. அந்த அளவுக்கு தான் கேஸ் போயிட்டுருக்கும். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இந்த காரில் தான் பணத்தை வச்சிருப்பாங்க. அது இப்போ வெளியே யாருக்கும் தெரியாதுல்ல. அதோட பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஜெயிலுக்குள்ளே அவர் அப்படியே ரொம்ப பந்தாவாக வந்து இறங்கிடுவார். இங்கே இருக்கும்போது எல்லாருக்கும் பயப்பா அப்படின்னு சொல்லுவார். இங்கே வரும்போது அவருக்கு ஃபோனை கொடுத்துருவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்பார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டை காட்டுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க வந்து நாய்க்குட்டி வளர்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப செல்லமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அது சுச்சு போயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஹீரோ என்ட்ரி. வடிவேல் இருக்கார்ல, அவர் தான் ஹீரோவாக இருப்பார். இப்போ அவரும் அவரோட டீமும் வந்திருப்பாங்க. அதாவது நாங்கள் வந்துட்டு அப்படியே வந்து எதுவுமே பேசாமல் எல்லா இடத்துக்கும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பாரு. என்ன சார் தேடுறீங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இந்த நாய்க்குட்டியை ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்பாரு. என்ன சார் பண்ணி வச்சு எதுக்காக கட்டி போட்டு வச்சிருக்கீங்க கேட்பாரு. அது அப்பப்போ நாங்கள் கட்டி போடுவோம், அவுத்து விடுவோம் அப்படி இப்படின்னு அவர் சொல்லுவார். மனோபலா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, அங்கேயே அது சூச்சு வர போயிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு கட்டி போட்டிருக்கீங்க தப்பு, அங்கேயே அது சூச்சு போடாமல் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு தப்பு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிக்கலாம்னு சொல்லி கேட்பாரு. இல்லைன்னு சொல்லுவாங்க. என் பொண்ணுக்கு இப்போ தாங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன்னு அவர் சொல்லுவார். நாய்க்கு கல்யாணம் பண்ண வைக்காமல் அதை நீ கஷ்டப்படுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேஸ்க்காக இந்த நாயை பிடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒழுக்கட்டாமல் நாயை தூக்கிட்டு அங்கிருந்து எல்லாரும் ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வரும், வந்தவங்க வந்துட்டு எந்த ஆஃபீஸரும் கிடையாது. அவங்க வந்து சும்மா இதை பிடிச்சிட்டு போகிற மாதிரி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அச்சோ ஆசையாக வளர்த்த நாய்க்குட்டியை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே அவரோட இடத்துல இருந்து அவர் கால் பண்ணி பேசுவார். நான் தான் நாயை தூக்கிட்டு வந்தது அப்படின்னோடனே, அப்போ ஆஃபீஸருங்க தூக்கிட்டு போகலன்ற மாதிரி அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். எங்களுக்கு தேவையான பணம் 50,000 கொடுத்துட்டு இப்போ நாய்க்குட்டியை வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவார். உடனே 50,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் பொழுதுட்டு இருப்பாரு. அதோட இப்போ அவரோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க ஃபோனை வாங்கி
நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான்ப்பா மாமி பேசுறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. நீ 50,000 பணத்த எடுத்துட்டு அந்த மலை உச்சியில வந்துட்டு பணத்த வச்சுட்டு போ. கீழ இருக்கும்போது அந்த நாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லுவாரு. ஹீரோ சொல்லுவாரு. உடனே அந்த மாமி வந்து ஃபோன வாங்கி, மாமா வந்து கட்டில் மேல ஏறியே 4வதுப்பா. நீ மலை மேலலாம் ஏற சொல்றியே. அவருக்கு மூட்டும் உடைஞ்சிருச்சு. அப்புறம் வந்துட்டு கிட்னியும் இதாயிடுச்சு அப்படின்னோனே, சரி மாமி நீங்க டீல் பேசுறதுனால நான் இனிமே டீல் உங்ககிட்டயே பேசிக்கிறேன். 50,000 பணத்த மட்டும் நான் சொல்ற இடத்துல உங்களுக்காக நான் கீழ இறங்கி வந்துட்டேன். நான் சொல்ற இடத்துல ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த போஸ்ட் பாக்ஸ்ல பணத்த வைங்க. அதுக்கு பக்கத்திலேயே வந்து அப்படி நான் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்லும்போது, சரின்னு இவங்க சொல்லிருவாங்க. இப்ப இவங்க சொன்ன இடத்துக்கு வந்து இவங்களும் வந்துட்டு பணத்த வைக்கிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. அங்க ஒரு பக்கத்துல ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ள பணத்த வச்சுருவாங்க. நான் பணத்த வச்சுட்டேன். நாய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க அந்த மாமி. அப்ப கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்துல குப்பை தொட்டி இருக்குல்ல அதுக்குள்ள வச்சுக்கோன்னு சொல்லுவோம்னா, அதுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க ரொம்ப பதறி போய் நாய்க்குட்டிய தூக்கிட்டு வந்துருவாங்க. இங்க வர வழியில பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு போய் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க தான் வந்து இந்த போஸ்ட் பாக்ஸே வச்சிருக்கிறது. அதோட இந்த போஸ்ட் பாக்ஸ தூக்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து செக் பண்ணி பார்த்தாங்கன்னா, அதில கவரா இருக்கும். சொன்ன மாரியே கரெக்ட்டா வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதில என்ன இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குங்குமம், மஞ்சள் அதெல்லாம் இருக்கும். என்ன இதெல்லாம் இருக்கு? இன்னொரு கவர் இருக்கணும். சரி அதிலயாவது ஏதாவது இருக்கா பாரு அப்படின்னோனே, அதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழைப்பழம் அந்த மாரி இருக்கும். என்னது இது ஒண்ணுமே புரியல. ஒரு லெட்டர் தான் இருக்கு. சரி அத படிடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் நாய வந்து இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதனால உன் பேர்ல வந்து அர்ச்சனை பண்ணியிருக்கேன். அந்த அந்த இதுதான் இதெல்லாம் எடுத்துக்கோ. அது கூடவே ஒரு பழமுசா வச்சிருக்கேன். சாப்பிட்டுக்க அப்படி இப்படின்னு எழுதியிருப்பாங்க. பணத்த பத்தி ஏதாவது போட்டிருக்கான்னு பாருடான்னு கேட்கும்போது, எதுவுமே போடல அப்படின்னோனே ஏமாத்திட்டாளுங்களே! அப்படின்னு இப்ப கூட இருக்கவங்களுக்குலாம் கோவம் வரும். "நீ மாமாட்ட தானே பேசிட்டு இருந்த. எதுக்காக திடீர்னு மாமி கிட்ட டீலிங் போன? இந்த மாரி பிசினஸ் நடக்க வேண்டிய இடத்துல உனக்கு எதுக்கு ரொமான்ஸ் தேவைப்படுது இப்ப?" அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பிளான சொத்த பிரிச்சு சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க பிசினஸ் பண்றதுக்கு லோன் வேணும். சரின்னு சொல்லிட்டு கடன் வாங்குறதுக்காக வருவாங்க. அப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, இது கடன் வாங்கியிருக்கீல்ல, காசு வாங்கியிருக்கீல்ல, பத்திரத்துல சைன் பண்ணிட்டு போனோனே, சரி ஏதோ ஒரு பத்திரம் குடுப்பாங்க பார்த்தா ஒரு பண்டல் நெறைய குடுப்பாங்க. "என்னடா இவ்ளோ குடுக்குறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, ஆமா. இப்பலாம் கார்ப்பரேட் ஆயிடுச்சு. இவ்வளோதையும் சைன் பண்ணி ஆகணும்னோனே, இத நான் சைன் பண்ணி முடிக்கிறதுக்கே 3 மாசம் ஆகுமேன்னு" சொல்லுவாரு. "உட்காந்து பண்ணிட்டு போ" அப்படின்னோனே ஒரு வழி இல்லாம பண்ணுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி வயசுல நாய்க்குட்டிய தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த பாட்டி தான் இவர வளர்த்துருப்பாங்க. இவரு வந்து "அநியாயத்துக்கு என் பேர என்ன கெடுத்து வச்சுட்டீங்களே" அப்படி இப்படின்னு "பிசினஸ்ல தலையிடாத, அங்க போ" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிய கொஞ்சம் சத்தம் போட்டு அனுப்புவாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களோட மீட்டிங் போடுவாரு. இப்ப நம்ம என்னதான் பண்றது? எப்படி தான் இப்ப நம்ம பணம் சம்பாதிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னொருத்தரோட நாய தூக்கி வச்சிருப்பாரு. இப்ப அவரு வந்துட்டு "என் நாய குடு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன திடீர்னு கேட்குறான்னு எவ்வளோ பணம் சொல்றதுன்னு தெரியலையே. சரி ஒரு 10,000 குடு அப்படின்னு சொல்லவும், "இந்தாயா காசு, இந்த நாய புடி" அப்படின்னு சொல்லிட்டு நாய மாத்தி வாங்கிப்பாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த 50,000 சொல்லியிருந்தார்ல ஃபர்ஸ்ட்டு மாமிட்ட டீல் பேசும்போது, அப்ப 2 பேர் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. இவங்க யாருன்னு கேட்கும்போது, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, சாப்பாடுலாம் வேள வேளைக்கு வந்துருது மெஸ்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு 4,000 குடுக்கணும். அப்புறம் இன்னொருத்தவர் வந்து நிப்பாரு. அவருக்கு எதுக்குன்னு பார்த்தா, அவருக்கு ஒரு 9,000 குடுக்கணும். இத குடுத்தா தான் நாங்க வேல பார்ப்போன்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு பார்த்தா, இப்ப தான் அதுதான் கேன்சல் ஆயிடுச்சுல. அதோட இவர்ட்ட பணத்த வாங்கி ஓட்டுவாங்க. இதே மாரிலாம் 5, 10க்குலாம் வேல பார்த்துட்டு இருந்தா சரி வராது. ஏதாவது பெரிய டீலா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்க டீமும் யோசிப்பாங்க. அப்பதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, ஊர்லயே பணக்காரவங்களா இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, நாய்க்குட்டிக்காக அதிகமா செலவு பண்றவங்களா இருப்பாங்க. அந்த மாரி ஒரு ஆளுங்களோட நாய புடிச்சு வச்சோம் அப்படின்னா, அதுக்கு காசு குடுக்குறதுக்கு எவ்வளோ நாளும் அவங்க ரெடி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியா! அப்ப அப்படிதான் நம்ம செய்யணும். அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுக்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுல ஒரு லிஸ்ட் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஒரு பெரிய மேப் வச்சு எல்லாருக்கும் வந்து சொல்லிக் குடுப்பாரு. இந்த மாரி இந்த வழியில நீ நிக்கணும், இந்த வழியில நீ நிக்கணும். இங்க வந்து இப்படிலாம் சமாளிச்சு இந்த மாரி வந்துரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதனால எல்லாரும் குப்பாள்ற மாதிரி அங்க அங்க நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் போலீஸ் மாரி நின்னுட்டு இருப்பாரு. அப்போ ஒருத்தர் கருப்பு கார்ல வந்துகிட்டு இருப்பாரு. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, இறங்கி நிக்க சொன்னவுடனே, லைசென்ஸ் இருக்கா? ஆர்சி புக் இருக்கா? எல்லாத்தையும் கேட்பாரு. எல்லாமே இருக்கு சார்ன்னு அவரு சொல்லுவாரு. எத கேட்டாலும் இருக்குன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு, இது டயர்ல காத்து இருக்கான்னு வேற கேட்பாரு. அதோட "இருக்கு சார். இதெல்லாம் சைக்கிளா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஓவரா பேசுற நீ" அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேச்சு குடுத்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆளுங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் பின்னாடி வந்து அந்த கார் இருக்கு பார்த்தீங்களா, கார் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சுருவாங்க. கார்ல ஓடிருவாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஐயோ! என் காருன்னு இவரு கத்தும்போது, சரி, சரி நான் போய் தொரத்தி பிடிக்காத வரைக்கும் என் கடைய பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இந்த டீ கடை அவரோட தான் டிரைவர் கேட்கும்போது, யோவ் என்னோடதுயா அப்படின்னு சொல்லி அந்த டீ கடைக்காரர் சொல்லுவாரு. ஏன்னா இவங்க எல்லாம் ஃபுல் செட்டப்ல தானே இருக்காங்க. அதோட ஒரு வழியா இப்ப நாய கடத்திட்டு வந்தாச்சுன்ற வரை இருக்கும். ஏன்னா அந்த காருக்குள்ள தான் நாய் இருக்கு. அதாவது அவங்க கணக்கு எடுத்து வச்சிருந்தாங்கல்ல, அந்த மாரி பிளான் பண்ணி தான் இப்ப இந்த நாய தூக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நாய் வந்துட்டு தூக்கிட்டு வந்தோனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிரும். எப்படியாவது இவனுங்க கிட்ட வந்துட்டு நல்ல அமௌண்ட்ட வந்து கறந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நாயோட ஓனருக்கு கால் பண்ணி பேசுவாரு. அவரு வந்து என்ன சொல்வாருன்னா, "நான் வந்துட்டு என்னோட நாய கடத்திட்டேன். ஏன் பண்ண?" அப்படி இப்படின்னு கேட்பாரு. எனக்கு பணம் வேணும்னோனே, "இங்க பாருய்யா, இப்போதைக்கு என்னால வர முடியாது. அது எப்படிப்பட்ட நாய் தெரியுமா? வெளிநாட்ல உள்ளது இங்க எங்கேயோ கலந்து அது ஒரு கொலாபரேஷன்ல உருவாக்குன ஒரு நாய் அது. அது இந்த மாரி ஃபுட்ட மட்டும் தான் சாப்பிடும். ஏசில தான் இருக்கும். அது எதுவும் பண்ணிடாத. அத பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி, யோவ் எனக்கு நான் உன்கிட்ட பணம் கேட்டேன். நீ என்கிட்டயே சொல்றியா? அப்படின்னு கேட்பாரு. உனக்கு நான் 25 லேக்ஸ் தரேன்யா. என் நாய நல்லபடியா பார்த்துக்கோ அப்படின்னுவாரு. இப்ப எங்கேய்யா இருக்கன்னும்போது, நான் லடாக்ல இருக்கேன்ற மாரி சொல்லுவாரு. அங்க எதுக்குய்யா போன? அப்படின்ற மாரி கேட்கும்போது, நான் வர வரைக்கும் என் நாய நீ நல்லபடியா பார்த்துக்கோ. உனக்கு 25 லேக்ஸ் வந்து ரெடி கேஷா குடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. உடனே இப்ப டீம் மெம்பர்ஸ்லாம் அவங்க டீம்ல உள்ள ஆளுங்கலாம் வந்து என்னடா இது இவன்ட்ட பணம் கேட்டா நம்மள செலவு பண்ண சொல்றான்னோனே, உடனே அவங்களும் என்ன சொல்லுவாங்க, அவன் தான் சொல்றான்ல நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 25,00,000 தரேன்னு சொல்றான்ல. ஒரு 2,00,000 செலவு பண்ணி நாய்க்கு ஏசி போடுறது, நல்லா சாப்பாடு குடுக்குறது, அதுக்குன்னு பெட்டு, மெத்த எல்லாம் வாங்குறது, கொள்றது அந்த வேலையெல்லாம் பார்த்தா நமக்கு பணம் கிடைக்க போகுதுன்னு சொல்லவும், சரி இவருக்கும் அது சரின்னு படும். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த நாய்க்கு வந்து பயங்கர மரியாதை குடுத்து அவ்ளோ இதா வச்சிருப்பாங்க. அவ்ளோ சாப்பாடு, அதுக்குன்னு தனியா ஏசி ரூமு, பெட்டு, மெத்தன்னு எல்லாமே வச்சிருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஓனரும் ஊர்லேருந்து வந்துருவாரு. வந்தவுடனே நேரா இங்க தான் வருவாரு. "என் நாய் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பணத்த குடுன்னவுடனே, "பான் கார்டு இருக்கா? பேங்க் அக்கவுண்ட் இருக்கான்னோனே, அதெல்லாம் நீ குடுக்குற பணத்த வச்சு நான் ஆரம்பிச்சுக்கிறேன் குடுன்னு" சொல்லி கேட்பாரு. அவர் செக் புக்கும் எழுதிருவாரு. அந்த செக்கும் எழுதிருவாரு. 25,00,000 எழுதியிருப்பாரு. குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, "என் நாய பார்த்தா தான் தருவேன்னவுடனே, நாய பார்க்கும்போது சரி வா"
அப்படின்னு சொல்லிட்டோன்னே லிஃப்ட்டில் ஏறி போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகர டப்பால லிஃப்ட் மாரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதில ஏறி போனோனே, "இந்த இடத்துல என் நாய வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கவலைப்படுவாரு. "இங்க வந்து பாருங்க, எவ்வளோ சேஃபா வச்சிருக்கோம் பாருங்க. அங்க பாருங்க தனியா ஏசி ரூம் போட்டு, பெட் எல்லாம் போட்டு, எல்லாம் போட்டு வச்சிருக்கோம்." அப்படி இப்படின்னு சொல்லவுனே அவருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். சரி நாய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது அவரோட நாயாவே இருக்காது. "ஏன் நாய் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "இதானே உங்க நாய்?" அப்படின்னு சொல்லும்போது, "இது என்னோட நாய் இல்லன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, அவருக்கு வீட்லருந்து கால் வரும். கால் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நம்ம நாய் காணாலாம் போலங்க. இங்க தான் நல்லா தூங்கிட்டு இருக்குன்ன உடனே, அப்ப என் நாய் வீட்ல தான் இருக்கா. நான் வரேன்ட்டு கிளம்பிருவாரு. என்ன பொசுக்குன்னு போற? இதுக்காக நான் 2,00,000 கிட்ட செலவு பண்ணியிருக்கேன்னு" சொல்லும்போது, "ஏதாவது பார்த்து செஞ்சுட்டு போயா" அப்படின்னு சொல்லும்போது, "இது என்னோடதே இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால, "சரி இந்தா ரூ. 10 வச்சுக்கோ. பன் வாங்கி சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 10 குடுத்துட்டு போவாரு. என்னய்யா இது இவ்ளோ கஷ்டப்பட்டு இது பண்ணா ரூ. 10 தான் கிடைச்சிருக்குன்ற மாரி திரும்பவும் அந்த டீம் ஃபுல்லா நொந்து போயிடுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, பானந்த்ராஜ் வந்து ஜெயில்ல இருந்தார்ல. ஒரு வழியா அவர் கேஸ் எல்லாம் முடிஞ்சு, அவரும் ரிலீஸ் ஆயிடுவாரு. ரிலீஸ் ஆகி இப்ப வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, "இல்ல நீங்க உள்ள இருந்தாலும் எங்களுக்கு நல்லது தான், வெளிய இருந்தாலும் நல்லது தான்." அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப என்ன உள்ளவே திரும்ப போ சொல்றியான்னு?" கேட்டுட்டு இருப்பாரு. "இல்ல, இல்ல வாங்க, வாங்க போலாம்ன்னு" சொல்லிட்டு போய் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு ஒரு பெரிய மாளிகை மாரி இருக்கும். வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லாருமே வரவேற்பாங்க அவர. அவரோட கண்ணு வந்து ஒரு ஆள சொல்லி தேடுவாரு. "எங்கடா எல்லாரும் இருக்கீங்க? நான் ஆசைப்படுறவன் எங்கடா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு. அவன் உள்ள இருக்கான், உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவன வந்து இங்க காணோம்னு சொல்லி சொல்லுவாங்க. "எங்கடா போனான் அவன்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தனியா வந்து இப்ப பாப்பாரு. தேடி தேடி அவன தேடி ஓடுவாரு அங்கேயும் இங்கேயும். அப்பதான் ஒரு ரூம்ல போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோல வச்சிருப்பாரு. இதுதான் அவருது. ஏன்னா இவர் வந்த உடனே அது ஓடி வந்து நிக்கும். இப்ப அவங்க ஹீரோ கடத்தி வச்சிருக்காங்கல்ல, அது வந்து ஆனந்தராஜோட நாயா இருக்கும். ஆனா அவங்க பிளான் பண்ணி கடத்துறது வந்து இப்ப முன்னாடி நடந்ததுல, அவரோட நாய் நெனச்சு தான் கடத்திருப்பாங்க. அப்ப இது இவரோடது இல்லன்னா, இது யாரோட நாயின்னு அவங்க ஒரு பக்கம் முழிச்சுட்டு இருப்பாங்க. அவன விட்டுட்டு எப்புட்றா நீங்க இருக்கீங்க? எவன்டா கடத்துனது? இந்த ஊர்ல உள்ள எவனா இருந்தாலும், அதாவது புள்ளைங்களா இருக்கட்டும், நாய்க்குட்டியா இருக்கட்டும், வேற எதா வேணா இருக்கட்டும். அப்படி எவன்லாம் தூக்குறானோ அவன் எல்லாத்தையும் வந்து புடிச்சிட்டு வாங்கடா இங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா எனக்கு உடனே வந்தாகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாரு. சரிங்க நாங்க உடனே போய் எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது வர வரைக்கும் ரொம்ப சோகமா இருப்பாரு. எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டே இருப்பாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, ஊர்ல உள்ள ரவுடீஸ் குரூப்ன்னு வச்சிருப்பாங்கல்ல WhatsAppல. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காணா போன நாயோட ஃபோட்டோவ வேற அனுப்பி விட்டுருப்பாங்க. "நீ யாரோட நாய் சொல்லு சொல்லுன்னு" அதுட்ட போய் பேச்சு நடத்திட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து அவங்க டீம்ல உள்ளவங்க வந்துட்டு, "இங்க பார்த்தீங்களா, நீங்க இவனோட நாய போய் கடத்திட்டு வந்திருக்கீங்க. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தெரிஞ்சது அப்படின்னா கை காலெல்லாம் தனியா எடுத்துருவான்." அப்படின்னும்போது, "நீ ஏன்டா பயப்படுற? நீ பயப்படாத. அவன்ட்ட எப்படியாவது டீல் பண்ணி அவன்ட்ட பணத்த வாங்காம விடமாட்டேன்னு" சொல்லுவாரு. நேர்ல போம்போது புடிச்சிட மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம நேர்ல போறதில்ல. அவன ஒரு இடத்துல பணத்த வைக்க சொல்லிட்டு இன்னொரு இடத்துல நான் போய் வாங்குவேன்டா. அவன்ட்ட அத நான் வாங்கியே தீருவேன். அப்படி இப்படின்ற மாரி இவர் ரொம்பவே இதா இருப்பாரு. சரி இப்பவாவது பணம் வந்தா சரின்ற மாரி அவங்களும் டீம்ல உள்ளவங்க எல்லாரும் ஒத்துழைச்சிட்டு இருப்பாங்க. அதோட நாய் காணா போனதுலேருந்து இவர பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு ஆள வச்சு உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே வந்துட்டு அந்த டிரைவர்ட்ட இன்னொரு ஆள் கேட்பாரு. "நீ தானே நாய கொண்டு போய் தொலைச்ச. அவர் ஏன் அவர போட்டு அடிக்கிறாருன்னு?" கேட்கும்போது, "இதுக்குன்னே தான் அவர வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்கோம். சாருக்கு எப்பலாம் கோவம் வருதோ, அப்ப வந்து போட்டு முத்து முத்துன்னு முத்துறதுக்காக தான் அந்த ஆளே இருக்கான். அப்புறம் அவனுக்கு சம்பளம் குடுக்குறோம்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாரி இவர போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவருக்கு கால் வந்து, "உன் நாய் என்கிட்ட தான் இருக்கட்ட உடனே இவன் உன்கிட்ட இருக்கா?" அப்படின்னோனே இவருக்கு ரொம்பவே கோவம் வந்துரும். இவரும் அடி வாங்கி பிடிச்சுட்டு எந்திரிச்சு போலான்னு நெனைப்பாரு. திரும்ப அவருக்கு கோவம் வந்துரும். அவர திரும்ப போட்டு உட்கார வச்சு அடிப்பாரு. "ஆட்டோல வந்துகிட்டு இருக்க. நீ எங்க வரணும்? என்ன பணம்?" அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஆட்டோ வந்து ஒரு லாரிக்குள்ள இருக்கும். "யார்ரா ஆட்டோவ லாரிக்குள்ள ஏத்துனது?" அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அவர் யார்ட்ட பேசிட்டு இருக்காருல்ல, ஆனந்த்ராஜோட ஆளுங்க தான் வந்து இவர ஆட்டோவோட சேர்த்து லாரில ஏத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவருக்கு முன்னாடி அவரோட ஆளுங்களலாம் புடிச்சு வச்சிருப்பாங்க. "என்னடா நீங்க இங்க இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்பாரு. "உன்ன புடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள புடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு" சொல்லிட்டு இவரு சொல்லுவாரு. அதோட இவங்க 2 பேரும் இவ்ளோ ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். முடியெல்லாம் பிச்சு பிச்சு எரிஞ்சிருக்காங்கன்னு 2 பேரும் நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லுவாங்க. எதுக்குடான்னோனே, "உன்ன இன்னைக்கே புடிச்சிட்டு வந்துருவாங்க. நான் சொன்னேன், இவன் நாளைக்குன்னு சொன்னான். அப்ப நான் தானே ஜெயிச்சேன். அவன் பணம் குடுக்கணும்ல." அப்படின்னு சொல்லுவாரு. இங்க வந்தோனே பார்த்தீங்கன்னா, நான் தான் உன் நாய கடத்துறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டீல் பேசுவாரு. நான் அங்க உட்காரலாமான்னு சொல்லிட்டு உட்காந்துப்பாரு. ஒரு டீ சொல்லுங்க, ஒரு ஜூஸ் சொல்லுங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு அவ்ளோ கோவம் வரும். "உன் நாய வேணா நான் குடுத்துர்றேன். எனக்கான அமௌண்ட்ட குடுத்துருங்க" அப்படி இப்படின்னு கேட்பாரு. "பணம் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "எந்த பணம்?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்பாரு. "அதான்டா அந்த கார்ல இருந்த 10,00,00,000 பணம் எங்கன்னு?" கேட்பாரு. கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவர் வந்துட்டு ஜெயில்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பணத்த கொண்டு வந்து கார்ல வைக்க சொல்லியிருப்பார்ல. அந்த கருப்பு கலர் கார்ல டிக்கில தானே வச்சிருப்பாரு. அந்த பணம் அங்கேயே தான் இருந்தது. அந்த கார்ல தான் இந்த டிரைவர் வந்து நாய்க்குட்டிய கூட்டிட்டு போயிருப்பாரு. அத வந்து இவர் புடிச்சு வச்சிருப்பாரு. இப்ப அந்த கார்ல வச்சு 10,00,00,000 பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, 10,00,00,000 பணமா? அந்த கார இவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, செலவுக்கு காசு இல்லன்னு சொல்லிட்டு அந்த கார வந்து அடமானம் வச்சிருப்பாங்க. அடமானம் வச்சு அந்த காசுல தான் செலவு பார்த்துட்டு இருப்பாங்க. ஐய்யய்யோ! சேட்டு நல்லா ஏமாத்திட்டானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே புலம்பிட்டு இருப்பாய்ங்க. "என்ன போய் மரியாதையா போய் அந்த கார எங்க வச்சு வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது, அந்த சேட்டு இருக்க இடத்துக்கு வருவாய்ங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சேட்டு வந்து அங்க இருக்கவே மாட்டாரு. அவர் ஃபேமிலியோட ராஜஸ்தான் போயிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டு, அதுக்கு பக்கத்து ஊருக்கு போயிட்டு பெரிய ட்ரிப்பு போலான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அவர் இருக்கிற காசெல்லாம் இப்ப பெரிய அமௌண்ட் இருக்குன்னு அவரு பார்த்துட்டு, அவர் அந்த அதே கார்லயே அவர் கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லவும், இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இதோட பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து ஆனந்தராஜ்க்கு வந்து கோவம் வந்துரும். என்னோட நாய்க்குட்டியவே எடுத்துக்கிட்டு, என் பணத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த மாரி ஆட்டம் காட்டுறீங்க. இப்ப மரியாதையா வரேன்னா ஒவ்வொருத்தரையும் ஊர் தெரியாமாக்கிருவேன்ற மாரி பயங்கரமா அடி விழும். இவங்களும் வழி இல்லாம அவ்ளோ அடி வாங்கிக்குவாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. நல்லா அடி வாங்கி முடிச்ச உடனே அவருக்கு அடங்காது. ஏன்னா, இப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. பேசாம இவன அந்த வேலைக்கு வச்சுருவோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லுவாரு. அந்த வேலைக்கா? அவன் சரியா வருவானா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சரியா வருவான் வச்சிடலாம்னு சொல்லுவாரு. எந்த வேலைக்குடா என்ன வைக்க போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எங்க அண்ணனுக்கு வந்து கோவம் வந்தா வந்து ஒரு ஆள போட்டு அடி அடின்னு போட்டு அடிப்பாரு. ஆனா அவன பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டான். அது என்னது இறந்து போயிட்டான்னு கேட்பாரு.
கேட்பாரு. ஆமாம், அடி வாங்கி அவன் இறந்து போயிட்டான், அந்த வேலைக்கு தான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அப்படின்னு ஒன்று. இப்போ இவருக்கு தப்பிக்கவும் முடியாது. இன்னும் ஒரு நாயை தூக்கிட்டு வந்து ₹1 சம்பாரிச்ச பாடில்ல, அதுக்குள்ளே டீமே சேர்ந்து அடி வாங்கிட்டு இருக்கும் பயங்கரமாக. அடி வாங்கி வாங்கி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதோட பொறுக்காம இப்போ இன்னும் அவருக்கு கோவம் தலைக்கேறி என்ன பண்ணுவாருன்னா, துப்பாக்கி எடுத்துகிட்டு சுட வந்துருவாரு. இப்போ இவர் எப்படியாவது தப்பிச்சிடும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்லிப் ஆகி அவர் கையில் உள்ள துப்பாக்கி வந்து ஹீரோட கைக்கு வந்துடும். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அவரோட ஆள் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் சும்மா அவர் நின்றுட்டு சுட்டா கூட சுட்டிருப்பாரு. 2 பேருமே கையை பிடிச்சி, அதாவது அவரோட காலை பிடிச்சி தூக்குறோன்னு சொல்லிட்டு ஹீரோட காலை பிடிச்சி தூக்கிட்டு நிற்பாங்க. தூக்கும்போது அவர் சுட தெரியாமல் சுட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு படாத இடத்துல பட்டு அப்படியே அவர் மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அதாவது ஆனந்த்ராஜ். இதாண்டா சரியான சமயம், இங்கேருந்து தப்பிச்சலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா தப்பிச்சோம் பொழிச்சோன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்டா இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா நம்மளோடது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிற நீ, அப்படிப்பட்ட குடும்பமா நம்மளோடது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமாடா, அந்த கதையை உனக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. அப்போ ஒரு காலத்தில் நாங்கள் வந்துட்டு குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். கோவிலுக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு சாமியார் நாய்க்குட்டியை கொடுத்தாரு. என்னது நாய்க்குட்டியை கொடுத்தாருன்னு கேட்பாங்க. அது சாதாரண நாய்க்குட்டி கிடையாதுடா. அது இருக்கும் போது பார்த்தீங்கன்னா செல்வமும் அப்படி எல்லாமே நிம்மதி எல்லாமே அதிகமாக வந்துடும். அப்படி தான் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா உன்னை உண்டாயிட்டா அப்படின்னு சொல்லுவார். அந்த சாமியார் கொடுத்த நாய்க்குட்டி அப்போ வந்தவொடனே தான் இப்போ ஹீரோ பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பாட்டி சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பாக இருந்தோம், எவ்வளோ வசதியாக இருந்தோம் தெரியுமா. உங்கள் அப்பா இருக்கானே, அந்த நாய்க்குட்டியை வந்து அப்படி வச்சுருந்தான், அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்தான். அப்போ தான் வந்து வேலைக்கு அதை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஆளை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவரும் வந்து இவரோட வேலை என்னென்னா நாய்க்குட்டியை வந்து சாப்பிட வைக்கணும், தூங்க வைக்கணும். அதை தூங்கினதுக்கப்புறமா அந்த ரூமை பூட்டி சாவியை கொண்டு வந்து கொடுத்துடணும். ஏன்னா அது வெளியே எங்கேயும் போகக்கூடாது, அதை மிஸ் ஆகிடக்கூடாது. அதுதான் அந்த வீட்டோட பொக்கிஷம் அப்படி வச்சிருப்பாங்க. இவர் அந்த வேலையெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு தான் இருப்பார். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது கொள்வது எல்லாம் பார்த்துட்டு ரூம் சாவியை கொண்டு இவர்கிட்ட கொடுத்துருவார் முதலாளிக்கிட்ட. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. அந்த நாயோடு சேர்த்து ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்காரர் இருக்கார்ல, அவரையும் கூட அந்த முதல்ல இருந்து நீயும் வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. அவரும் வந்து நிற்பாரு. எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கிளம்புறேன்னு சொல்லும்போது உட்காரடா அப்படின்னு. எதுக்கு முதலாளி இவ்வளோ எல்லாம் வசதியாக எல்லாம் இருக்கீங்க, ஆனால் அந்த நாய்க்குட்டி மேலேயே எவ்வளோ பிரியமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது நாய்க்குட்டின்னு சொல்லாத, அதுதான் என் வீட்டோட பொக்கிஷம், அது எனக்கு ஒரு சாமியார் கொடுத்தாரு, அது வந்ததுக்கப்புறம் தான் என் வீட்டில் இவ்வளோ இது நடந்தது தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவார் அந்த ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால. இதை வந்துட்டு இவர் அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போயிருப்பாரு. இவங்க வந்து காலையில் இவங்க தேடும்போது பார்த்து நாய்க்குட்டி இருக்காது. இந்த வருத்தத்திலேயே வந்துட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. நான் தான் உன்னை கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லும்போது, ஏன் நாய்க்குட்டியவே அவன் தூக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு செம்ம கோவம் வரும். அவன் எங்கே இருக்கா ஏதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை காட்டினவொன்னு யாருன்னு அவருக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக போய் நம்ம நாயை தூக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. இப்போ யார் வச்சிருக்கான்றதும் தெரிஞ்சிடும். அது அவர் வந்து இப்போ எந்த மாதிரி இருக்காருன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இவரை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இந்த போலீஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நாய்க்குட்டிலாம் தூக்கிட்டு போகிறாரு அப்படின்றது. அவனை எப்படியாவது நான் பிடிச்சே திருவன்ற மாதிரி வீரவசனம் பேசிட்டு இவர் வருவார். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம நாய்க்குட்டியை யார் கடத்தி வச்சிருக்கான்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். போகிற வழியில் அவங்களுக்கு பசிக்க உடனே இவர் தான் ஹோட்டல் வச்சிருப்பாரு. இந்த ஹோட்டலில் சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. எதுக்குடா இந்த ஹோட்டலுக்கு வந்து ஹீரோ கேட்பாரு. இவன் தான் நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலான்னு பார்க்கும்போது 5 ஸ்டார்னு சொல்லிட்டு அதாவது சாக் இருக்குல்ல, சாக் பீஸில் வந்து 5 ஸ்டாரை போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி எழுதி வச்சிருப்பாரு. அதோடு பார்த்தீங்கன்னா தோ வரானே அந்த மொட்டை தான் அந்த பேலஸில், அதாவது பேலஸில் தான் அந்த நாய் இருக்கும், அங்கே வந்து வேலை பார்க்குறான் அப்படின்னு அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு அவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வேலைக்காரராக இவர் போயிருப்பார்ல, அங்கே உள்ள நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்தவுடனே இவருக்கு பயங்கரமாக செல்வ செழிப்புலாம் வந்திருக்கும். ரொம்ப பணக்காரராக ஆயிருப்பார். இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கலன்னு சொல்லி கேட்கும்போது, என் தங்கச்சிக்கு வந்துட்டு மாப்பிள்ளை, அதாவது கல்யாணம் பண்ணும்போது அவன் இறந்து போயிடுவான், அதனால் 2வது மாப்பிள்ளை தான் நினைப்பான், அதனால் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் என்னோட பொக்கிஷத்தை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவார். உள்ள வா அப்படின்னு அவ்வளோ சேஃபாக வச்சிருப்பாரு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லாக்கு அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பயங்கரமாக செக்யூரிட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இதை வச்சா இதில் கை வச்சா யாரும் வந்துட மாட்டாங்கன்னா கை வச்சு பாருன்னு கை வச்ச உடனே நிறைய அந்த பிளாக் ஹெட்ஸ் இருப்பாங்களா அவங்க எல்லாரும் வந்துருவாங்க. அவ்வளோ அலாரம் அவ்வளோ இது வச்சிருப்பாரு. இவரோட ஃபேஸ் அந்த மாதிரி பாஸ்வேர்டு அதெல்லாம் போட்டு தான் லாக் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படிலாம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்தார்ல அந்த நாய்க்குட்டியை தான் பயங்கர ஒரு இதாக வச்சிருப்பாரு. இந்த நாயும் அழகாக இருக்கும். அவங்க ரொம்ப அவங்க சேஃபாக அவங்க அதாவது என்னென்னா அடைச்சி வச்ச மாதிரி வச்சிருப்பாங்க. அதாவது அது வந்து பொக்கிஷம் அப்படின்றதுனால அதுவும் அங்கே இருந்துட்டு இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கார் வந்து ஹீரோவை பிடிக்கணுன்றதுக்காக அவர் இவங்க 2 பேரும் டீம் சேர்த்துட்டு இருப்பாரு. சரி வாங்க போகலான்னு காரில் கதவு போய் திறப்பாரு. கதவு கையோட வரும். என்னடா கதவு கையோட வருதுன்னு, உங்களை யார் அவசரப்பட்டு திறக்க சொன்னது, நாங்களே இப்போ தான் ஒட்டி வச்சிருக்கோம், உள் பக்கமாக வாங்கனோட உன் உடம்புக்கு உள்ளே போயிட்டடா, என் உடம்புக்கு எப்படி வர முடியும், அவனை பிடிக்கணும்னு வெறி இருந்தால் வாங்க அப்படின்னு ஒன்று இவரும் ஒரு வழி இல்லாமல் வருவார். அதோடு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இவன் தான் அந்த டீ கடைக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து சொல்லிடுவாங்க அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி பிள்ளையோட அந்த வீட்டில் பேலஸில் வந்து வேலை பார்க்குறவன் அப்படின்னு சொன்னவொடனே இப்போ அவனை எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வரும்போது அங்கே வந்துட்டு அவர் வந்து கண்டபடி புலம்புவார். அந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க எல்லாரையும் நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணி இது பாட்டுக்கு ஏதாவது புலம்பிகிட்டே இருப்பார். அப்படியா சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நிறைய அப்படியே பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேறு நடக்குது அந்த பேலஸில். இவர் சொல்லுவார் என்ன ஃபங்க்ஷன் கேட்கும்போது, எங்கள் முதலாளி
அம்மாவுக்கு கல்யாணம் மாப்பிள்ளைங்கலாம் வராங்க. ஆனா மாப்பிள்ளைங்கலாம் குருடா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமா, முதல் தரம் வந்து அவங்கள கல்யாணம் பண்றவன் இறந்து போயிருவான்ல. குருடனா இருந்துட்டா அவன் வந்து இவங்கள பார்க்க மாட்டான், கொள்ள மாட்டான். அவன் இறந்து போயிட்டான்னா அடுத்த கல்யாணம் பண்ணிருவாங்கன்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஓஹோ! அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க சிவானி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து அவரோட தங்கச்சியா இருப்பாங்க. அதாவது நாய திருடிட்டு வந்தார்ல, அந்த ஆளோட தங்கச்சியா இருப்பாங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோவும் வந்துட்டு குருடன் மாரி வந்திருப்பாரு. உங்களுக்கு ரூல்ஸ்லாம் தெரியும்லன்னோனே தெரியும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரா அடிச்சு புடிச்சு சண்டை போடுவாங்க. நான் தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்போ அதாவது எப்படின்னா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வந்து தப்பிச்சுறேன், நான் வாழ்றேன்னு சொல்லி சொல்லி எல்லாம் ஓடிருவாங்க. இவர் மட்டும் தான் இருப்பாரு. இவருக்கு எல்லாம் தெரியும்ல, என்ன எதுக்கு நீ இப்ப கல்யாணம் பண்ண சம்மதிச்சனோனே, என்னால ஒரு பொண்ணு நல்லா இருந்தா நல்லது தானே அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இப்ப இந்த மொட்டை இருக்கார்ல, அவர் வந்துட்டு நீ எங்க இங்கன்னும்போது, எனக்கு கண்ணு தெரியாது மாப்பிள மாரி நடிக்க வந்திருக்கேன்னோனே, நேத்து தான் உனக்கு நல்லா கண்ணு தெரிஞ்சதே, நான் போய் சொல்ல போறேன்னோனே, இங்க பாரு நேத்து பேசுனதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்னோனே, நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன், என்ன மாட்டி விட்டுறாதன்னுவாரு. சரி சரி போ நான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னது இது எந்த பக்கம் போனாலும் இவ்வளோ பெருசா இருந்தா, எங்க போய் நம்ம நாய தேடுறதுன்னு ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இவரு இருக்கார்ல, இவங்கள வந்துட்டு கல்யாணம் பண்ணாமயே வச்சுட்டுருப்பாரு. எப்பதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு இவங்க கேட்பாங்க. இப்ப அதுக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. நீ இப்படியே சொல்லி சொல்லி தான் என்ன ஏமாத்திட்டு இருக்க. இதுக்கு மேல நீ என்ன ஏமாத்துன அப்படின்னா, நம்ம பிரைவேட் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்து லீக் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஏன் இவ்ளோ கோவப்படுற? உனக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது? நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அப்படியே அவங்களுக்கு கொஞ்சுற மாரி போயிட்டு, அப்படியே அவங்கள மர்டர் பண்ணிருவாரு. அதோட அவங்களும் அப்படியே இதாகணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இங்க திரும்புவாரு. அங்க தான் வடிவேலு நின்னுட்டு இருப்பாரு. என்னது இது வந்தோனே இப்படி ஒரு சீனானோனே பார்த்தீங்கன்னா, அப்படியே உறைஞ்சு போய் நிப்பாரு. உடனே எங்க கிட்ட வந்து யாருன்னு கேட்கும்போது, மாப்பிள்ளையா வந்தாங்கன்னு சொல்லுவாரு. இங்க என்னடா வேலைன்னு கேட்கும்போது, பாத்ரூம்க்கு வந்தேன்னு சொல்லுவாரு. எங்கேயாவது பாத்ரூம்க்கு இத்தன படி வச்சிருப்பாரு. ஆமா சார், அதான் நானும் யோசிச்சேன். 18 படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சேன். கண்ணு தெரியாம வந்துட்டேனோனே, சரி போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே உருண்டு போய் விழுந்துருவாரு. அப்ப அவரும் வந்து ஓரளவு நம்பிருவாரு இவருக்கு கண்ணு தெரியலன்னு. பயத்துல தான் அவரு உருண்டு வந்து விழுந்திருப்பாரு. கேரக்டராவே மாறிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாரு. தடுமாறி எப்படியாவது வெளிய போகணும்னு சொல்லிட்டு வெளிகேட் வரைக்கும் வந்துருவாரு. வந்தவர பார்த்தீங்கன்னா 2 பேரு பெருசா நின்னுட்டு பிடிப்பாங்க. நீங்க ஏன் சார் ஸ்டூல் மேல நிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, நாங்க கீழ தான் நிக்கிறோம் அப்படின்னோனே, நாங்க வெளிய போறோம்னோனே வெளியலாம் முடியாது. நீ உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப அவங்களுக்குலாம் டவுட் வந்திருக்கும் அந்த ஆளுக்கு. அவர் டவுட் வந்த உடனே இவருக்கு வந்து கண்ணு தெரியுதுன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கணும்னு எப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆள் கேட்பாங்க. இல்ல அவன் அந்த மாரி நடந்ததோட அத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே அதிர்ச்சியா உறைஞ்சு போய் நின்னுட்டான். எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா இருக்கு. அவனுக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணணும். உண்மையிலேயே அவனுக்கு கண்ணு தெரியல அப்படின்னா, அந்த கல்யாணத்த நடத்தி வச்சிரலாம். கண்ணு தெரிஞ்சது அப்படின்னா வந்துட்டு, அவன வந்து நம்மளே முடிச்சுருவோம் அப்படின்ற மாரி பேசுவாங்க. திரும்பவும் இவர கூட்டிட்டு வருவாங்க. அதோட மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. டக்குனு என்ன சொல்லுவாருன்னா, அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஆனந்த்ராஜுக்கு இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. அவருக்கு ரொம்ப முடியாம போயிருக்கும். இப்ப அவர் கூட இருக்க ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு வேலைக்கா போயிருப்பாங்க. அதாவது அடியாளா போயிருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து வெளிய இருக்கேன்னு சொல்லுவாரு. எங்கன்னா கார் டிரைவரா இருப்பாரு. இன்னொருத்தர் யாராவது ஃபோன் அடிச்சு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, புள்ளைங்கள ஸ்கூல் விடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது பால் ஊத்திட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. நீ ஒருத்தன் தான்டா இப்படி கரெக்ட்டா இருக்கன்னு சொல்லும்போது, புள்ளைக்கு பால் ஆத்தி ஊத்திட்டு இருக்கேண்ணே பாட்டில்ல அப்படின்னு சொல்லுவாரு. என்ன எல்லாம் இப்படி மாறிட்டாங்கன்னு நினைக்கும்போது, நானும் பழக்கடத்துல பழம் வித்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு இப்ப ரவுடி எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மேனா மாறி இருப்பாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த அளவுக்கு ஆக்கிட்டானே நம்மள. எவ்வளோ பந்தாவா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த மாரி நான் ஆக்கிட்டான். அவன சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் அவர தேடிட்டு இருப்பாரு. எப்படியா ஏன்னா பணமும் போச்சு, நாய்க்குட்டியும் போச்சு. இந்த மாரி இருக்கிற ஆளுங்களும் இந்த மாரி எல்லாரும் மாறிட்டாங்க. மொத்தத்துல சொல்லணும்னா அவங்கலாம் ஃபுல்லா மாறி இருப்பாங்க. அதெல்லாம் அவருக்கு செம்ம கோவமா இருக்கும். இப்ப அவரால நடக்க கூட முடியாது. வீல் சேர்ல தான் வந்துட்டு இருப்பாரு. அதனால அவர யாரும் ரவுடின்னே ஒத்துக்க மாட்டாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, உங்கள கூப்பிடுறாங்க. உங்க மாமனார் உங்கள கூப்பிடுறாரு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரும் வருவாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு வழக்கப்படி பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைய வந்து இந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கு தான் கண்ணு தெரியுமே. அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்விம்மிங் பூல்ல கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. எல்லா தண்ணியும் வத்தி போயிருக்கும். அட பாவிங்களா! தண்ணிய ஃபுல்லா எடுத்துக்கிட்டு இவ்ளோ தூரத்துல இருந்தா குதிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. இப்ப இவனுக்கு கண்ணு தெரிஞ்சா கண்டிப்பா குதிக்க மாட்டான். அப்படி கண்ணு தெரியலன்னா குதிச்சுருவான். அத வச்சு தான் இவன் உயிரோட இருக்கணுமா இல்லையான்னு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஐய்யய்யோ! அப்படின்னு என்னங்க தண்ணி ஸ்விம்மிங் பூல்னு சொல்றீங்க, தண்ணி சத்தமே கேட்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. உடனே ஒரு பக்கெட்ல தண்ணிய வச்சுக்கிட்டு கொஞ்சமா அப்படி கைய விட்டு உள்ள ஆட்டிட்டு இருப்பாங்க. இதோ தண்ணி சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு, அட பாவி! பக்கெட்ல தண்ணி வச்சு ஆட்டிட்டு இருக்காரு. குதிங்கன்னோன, இதோ குதிக்கிறேன்ட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, நேரா அங்கிருந்து வந்து இந்த ஆள் மேல குதிச்சு சேஃபா லேண்ட் ஆயிடுவாரு. அப்ப இவனுக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியல தான். கல்யாணத்த ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான். அப்படின்னு சொல்லிட்டு இனிமே மாம் மா அதாவது சார்லாம் கூப்பிடாதீங்க. மாமான்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னுவான். இங்க ஒரு பக்கம் என்னன்னா, அவர தேடி பிடிக்கிறேன்னு வர்ற பேர்ல பார்த்தீங்கன்னா, குப்பை லாரில ஏறிலாம் வருவாங்க. ஆளே அடையாளம் தெரியாம மாறி போயிருப்பாங்க. ஏன்னா, அவங்க வந்ததே வேற இந்த மாதிரி பார்க்கவே பாவமா இருக்கும். அந்த மாதிரி கோலமே ஃபுல்லா டோட்டலா மாறியிருக்கும். இங்க இவரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அவன புடிச்சே தீரணும். இவரு ஒரு பக்கம் சுத்திட்டு இருப்பாரு. இப்ப பேசி பேசி கடைசியில அவன் வீடு எங்கடா அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருவாங்க. வர வழியில பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழம்லாம் சாப்பிடுவாங்க. "ஒண்ணு குடுங்கடா" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "வேணாம் அண்ணே, அது மாரிலாம் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு தையல் பிரிஞ்சிரும்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒண்ணு கூட அவருக்கு குடுக்க மாட்டாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப கல்யாணத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதனால கல்யாண மாப்பிள்ளைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க ஒரு பக்கம் பேச்சு ஓடிட்டு இருக்கும். அதோட இப்ப பொண்ணோட அண்ணன் வந்து என்ன சொல்வாருன்னா, "எங்களுக்கெல்லாம் உன்ன புடிச்சிருச்சு. ஆனா என்னோட பொக்கிஷமான ஒண்ணுக்கும் உன்ன காட்டணும். அவன் உன்ன ஓகே பண்ணிட்டான்னா, எங்களுக்கு சம்மதம்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட்டு போவாங்க. அந்த பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த நாய்க்குட்டி தான் அங்க இருக்கும். அத பார்த்த உடனே ஹீரோக்கு இங்க தான் இருக்கா அப்படின்ற மாரி கண்டுபிடிச்சிருவாரு இப்ப. அவன் வந்து இப்ப பொய் சொல்றவங்க, நடிக்கிறவங்கலாம் அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் சொல்லுவாரு பொண்ணோட அண்ணன். அந்த நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா, இவர பார்த்த உடனே அவர் அப்படியே கிட்ட வந்து பார்க்கும். ஏன்னா இவரோட நாய் தானே அது. அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் அதுக்கு இருக்கும்ல. வந்து பார்த்துட்டு அவர அப்படியே மோப்பம் பிடிச்சுட்டு அப்படியே கீழ அவர்கிட்டயே உட்காந்துக்கும். "என் நாய்க்கும் உன்ன புடிச்சிருச்சு. இனிமே கல்யாணம் கன்ஃபார்ம்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருவாரு.
போயிருவாரு. அதோட இவருக்கும் சரி எப்படியாவது இந்த நாயை அதுக்குள்ள தூக்கிட்டு போயிடுன்ற மாதிரி அவர் பிளான் பண்ணுவாரு. இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சிக்கு வந்து சுத்தமா அந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்காது. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னோனே, இங்கேயே எவனாவது இந்த மாதிரி குருடனா வச்சு இப்படி இருந்தா தான் உண்டு. இல்லாட்டி சொத்து வெளியே போயிரும்னு சொல்லிட்டு இருப்பாரு. உன்னோட எதுக்காக என்னோட வாழ்க்கையை நீ இது பண்றேனோட அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இங்க பார்த்தீங்கன்னா, ஆனந்தராஜ் வந்து ஹீரோட வீடு அட்ரஸ் தேடி இங்க வந்துருவாரு. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா, ஓடாத டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் பேசும்போது அவரை மதிக்கவே மாட்டாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை வீல் சேரில் வந்ததுனால வில்லன் நம்ப மாட்டேங்குதோ அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா, அது பாட்டுக்கு ஓடாத டிவியை பார்த்துட்டு இருக்கோம். என்ன பாட்டி ஓடாத டிவியை பார்த்துட்டு இருக்கன்ற உடனே அவங்க அந்த பாட்டி என்ன சொல்லும், அவங்க உன் பேரை எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சட்டை பண்ண மாட்டாங்க. போய் அந்த டிவியை போடு அப்படின்வாங்க. அவரும் போட சொல்லுவார் ஆளுங்களை விட்டு. அந்த சுவிட்சை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆகாது. அப்போ உடனே அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, 30 ரூபா ஈஸி பண்ணி டிவி பார்க்க முடியாமல் சும்மா இருக்க டிவியை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா 100 கோடி எங்கன்னு வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு. சரி உன் பையனாவது பேரை எங்கன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதை சொல்கிறேன் பாட்டிக்கு இப்போ என்னன்னாலும் உனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். பாட்டிக்கு இப்போ பசிக்கும்ல அப்படின்னு ஒன்று எல்லாரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை தாளிக்க வேணடா இதை தாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி எல்லாரும் முழு நேரம் சமையல்காரராக மாறி அந்த பாட்டிக்கு வந்து இப்போ சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற இடத்த வந்து தெரிஞ்சிடும். உடனே வந்துட்டு அவர் டீமில் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இவங்களுக்கு கால் பண்ணி இந்த இடத்துல தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த பேலஸில் தான் நீங்கள் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு. இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்திருப்பாங்க. இதுக்குன்னா ஹீரோக்கு கல்யாணம் தெரிஞ்சு அவங்க எங்கெல்லாம் வந்திருப்பாங்க. நீங்கள் எங்கடா இங்கே அப்படின்னு சரி சரி வாங்கடா இந்த மாதிரி நான் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். இது தெரிஞ்சதுன்னா உன்னையும் கொள்ளுவான் அப்படின்னு 2 பேரும் பயந்துக்கிட்டு சரி சரி அப்படியே நடிக்கலான்ற மாதிரி அப்படியே ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ திரும்பவும் இவங்க இருக்காங்க, அவங்க வந்துட்டு மரியாதை அந்த இடத்த விட்டு ஓடி போயிடு, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு. அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும், போய் அண்ணன் கிட்ட சொல்லுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இங்கே பேசிட்டு இருக்கும்போது தான் இப்போ ஒரு ஃபோன் வந்து அவங்க சொல்லிடுவாங்க, அவங்கெல்லாம் அங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ என்னடா பண்ணுறது, எப்படியாவது நாயை வந்து சீக்கிரம் எனக்கு நைட்டுக்குள்ளே தூக்கிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. சரி சரி ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடுவானா, அந்த பாஸ்வேர்ட்லாம் போடணுமே, யாரை கூப்பிட்டு கேட்கறதுன்னு. அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறவரெல்லாம் இவர் தானே வைக்கிறாரு. அதே மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு வந்துருவாரு. ஆனால் பாஸ்வேர்டு அவருக்கு தெரியாது. இப்போ என்ன பாஸ்வேர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ போட்டு பார்ப்பாங்க. நாய் பேரை போட்டு பார்ப்பாங்க, அவர் பேரை போட்டு பார்ப்பாங்க. எதுவுமே செட் ஆகாது. ஏதோ பாஸ்வேர்டு போட்டால் தான் ஓப்பன் ஆகும் போல தெரியுது, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி அவர்கிட்டயே போய் ஏதாவது பேச்சு கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் வருவார். வரும்போது ஒருவேளை அவரோட லவ்வரோட பேரை வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு உங்கள் லவ்வர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவர் வந்து சொல்ல ஆரம்பிப்பார், ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவார். ஸ்ரீயா, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவார். இன்னும் நான் சொல்லியே முடிக்கல அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நீளமான ஒரு பேராக சொல்லுவார். இவ்வளோ பெரிய பேரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து வருவார். அதே மாதிரி அவங்க ஆளுங்கள்ட்ட சொல்லி அதே மாதிரி டைப் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த பாஸ்வேர்டு வந்து ஓப்பனே ஆகாது, என்னடா பண்ணுறது இது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படியாவது ஓப்பன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த நாயும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்தோன்னே வந்து நின்றுக்கும். அதுக்கும் வந்து ஹீரோ கூட போதான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை திருட்டுத்தனம் தானே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதோட அது வந்து கிட்ட நின்றுக்கும். சரி சரி ஒருவேளை நாயும் கிடச்சிருச்சு, எப்படியாவது இங்கே தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவர் வந்துருவார். வந்ததோட என் நாயவே கடத்திட்டு போகிற அளவுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு எல்லாரையும் போட்டு அடிக்க சொல்லுவார். உடனே அடி அந்த வலி தாங்க முடியாமல் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் டக்குனு என்ன சொல்லிடுவாங்கன்னா, இவனுக்கு நல்லா கண் தெரியாத மாதிரி நடிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாரு. உடனே அவர் என்ன சொல்லுவார், டே உன்னெல்லாம் காப்பாற்றினா நினச்சேன், அப்படி போட்டு கொடுத்துட்டேன்னா இப்போ அவருக்கு ஓஹோ எல்லாம் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹீரோ மிரட்டிட்டு இப்போ கொல்லணுன்ற அளவுக்கு முடிவில் வந்துருவார். கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் இங்கே இருக்கிற அட்ரஸ் தெரிஞ்சு ஆனந்தராஜ் இருக்காருல, அவரும் அவர் டீமோட இங்கே வந்துருவாங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன ஆகும்னா, இப்போ நான் தான் அவனை கொல்லுவேன், நான் தான் ஹீரோவை கொல்லுவேன்ற மாதிரி மொக்கையாக 2 பேரும், அதாவது 2 லைன் ஜோக் இருக்குல்ல, அதை சொல்லி அதாவது இதை தேன் பிடிக்கிறவன் ஒருத்தன், கை சப்புறம் ஒருத்தனா அப்படின்றவனே இப்போ நான் தானே அவனை கொல்லணும், இப்போ ஏன் டர்னு சொல்லிட்டு மாறி மாறி 2 பேரும் சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறது தெரியாதுங்க, எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு சொல்லி அவர் ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் சுட போயிடுவார். சுட போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு நாய்க்கு வந்து இப்படி டக்குன்னு இப்படி ஒரு கண்ணை காட்டுவார். கண்ணை காட்டினோன்னே கரெக்டாக அது போய் அப்படியே பாஞ்சு போய் அந்த கண்ணை போய் பிடிச்சிடும். இப்போ அந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கையில் வந்துடும். ஹீரோ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவரோட டீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீரோட காலை பிடிச்சி தூக்குவாங்க. திரும்ப அவருக்கு இப்போ அந்த நாயக்குட்டி கடத்திட்டு வந்தார்ல, அவருக்கும் ஆனந்தராஜுக்கு பட்ட மாதிரி அங்கேயே பட்டுரும். 2 பேரும் ஒரே மாதிரி உட்காந்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் அந்த முனிஸ் இருக்காருல, அவர் வருவார். உன்னை தேடி எப்படியாவது பிடிச்சி அவார்டு வாங்கிடணும் அப்படின்றதுல பிச்சைக்காரனாவே நான் மாறிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவங்க 3 பேருமே ஒன்றா மாட்டிப்பாங்க. அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்யறனே தெரியாது. ஒரு வேளையெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, இது நம்ம நாய் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாய்க்குட்டியை தூக்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துருவார். திரும்ப அவங்களுக்கு அந்த வசதிகள் சந்தோஷம் எல்லாம் திரும்ப கிடச்சிரும். அந்த மாதிரி தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு காமெடியாக இருக்கும். உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கிறேன்.